ஹாய் வெல்கம் டு ஹார்ட் பீட் ஸ்டோரிஸ். ஃபீல் இட் அண்ட் ஹீல் இட். நேற்று ஃபேட்டாக இருக்க ஒரு விமனோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அப்போது அந்த ஸ்டோரிஸை பார்த்துட்டு நிறைய பேர் குண்டா மட்டும்தான் இருக்கணுமா, நாங்கள் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருமே, அதனால தான் நாங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? அப்போ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். நான் பெரிய வெயிட் லாஸ் நிபுணர்லாம் கிடையாது. ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ எம் ஜஸ்ட் ரிசர்ச்சர். பாடி சயின்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட் தான் நான் எப்படி இதுக்கான டிப்ஸை சொல்ல முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நானும் அந்த ப்ராசஸில் இருக்கேன். ஆப்வியஸாக நானும் வெயிட் லாஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு சில திங்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா மறக்காமல் ஹார்ட் பீட் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு எனக்கு வீடியோ போடணுன்ற ஆர்வம் வரும். அப்போ தான் இந்த மாதிரியான நல்ல நல்ல தகவல்களை என்னால் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தான் வீடியோவில் சொன்னேன், குண்டாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஹெல்த்தியாக இருந்து குண்டாக இருந்தால் அது தப்பே கிடையாதுன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்காக இப்போ நீ வெயிட் லாஸ் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் குண்டாக இருக்கேன், ஆனால் ஹெல்த்தியாக இல்லை. குண்டாக இருக்கிறதுனால என்னோடய பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ், பிசிஓடி, தைராய்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் ரொம்ப நிறைய சஃபர் ஆகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக ஃபேக்னி அந்த மாதிரிலாம் வரதுனால சரி ஓகே, நம்ம வெயிட் லாஸ்ன்ற ஒரு விஷயம் பண்ணலாம். நான் எனக்காக பண்ணுறேன். வெளியில் இருக்க யாரும் நீ இப்படி இருக்க, நல்லா இல்லை, மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிளாக இருக்குது, நல்லா இல்லை, இவ்வளோ குண்டாக இருக்கே, அசிங்கமாக இருக்குது, அந்த மாதிரி கிடையாது. நான் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டான பொண்ணு. ஸோ நான் கொஞ்சம் நிறைய வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸும் போடுவேன். ஸோ எனக்கு பர்சனலாக அது என்னோடய இன்செக்யூரிட்டிஸ் தான், அதை நான் தப்பு சொல்லலை. இன்செக்யூர்டாக இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருன்றதுனால நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வெயிட் லாஸ்ன்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டாலே உடனே எல்லோரும் தூக்கிட்டு வர ஒரே விஷயம் கேலரி டெஃபிசிட் இருக்கணும். உங்கள் கேலரிஸை கவுண்ட் பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்பாதீங்க. இது எல்லாமே ஒரு மித். இது ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ கலரி டெஃபிசிட் இல்லாமல் எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும்? உடனே டயட் தானே 80%, 20% தானே ஒர்க் அவுட்டு, அப்படி இருக்குன்னா நமக்கு கலரி டெஃபிசிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில், அது இல்லாமல் எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த சோஷியல் மீடியா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சோஷியல் மீடியா தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதா? இதில் யார் வேணால் என்ன அட்வைஸ் வேணால் கொடுக்கலாம். வெயிட் லாஸ் தானே, கலரி டெஃபிசிட் எடு, ப்ரோட்டீன் பவுடர் எடு, உனக்கு வெயிட்டு குறையும். வெயிட் லாஸ் தானே, எக்ஸசைஸ் பண்ணு, நல்லா 3 மணி நேரத்துக்கு வெயிட்டை தூக்கு, நட, ஓடு, உருள், உனக்கு வெயிட் லாஸ் ஆகும். இன்னும் ஒரு சிலர் பட்னியாக கூட உனக்கு வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுனால நமக்கே கன்ஃபியூஸ்டாக இருக்கும். என்ன ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறானுங்க, என்ன பண்ணாதான்டா இந்த வெயிட் லாஸ்ன்ற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன்ற ஒரு விஷயம் இருக்குது, இன்சுலின் ஸ்பைக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் என்னென்னா மோர் ஃபைபர் லூஸ் வெயிட். இதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு. நீ நிறைய காய்கறி சாப்பிடு, அவ்வளோ காய்கறி சாப்பிடு, அப்போ உனக்கு வெயிட் ஈஸியாக குறைஞ்சிரும். கார்ப்ஸை கம்மி பண்ணிவிட்டு ஃபைபராக எடு, வெயிட்டு குறைஞ்சிரும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி முட்டாள்தனமாக டாக்டர் சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் கையில் மொபைல் இருக்கும், லேப்டாப் இருக்கும். இப்போ நிறைய பேர் எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான். தயவு செஞ்சு ஒரு சில விஷயத்த படிங்க. உங்கள் பாடின்றது உங்களோட சோல் இருக்குது அதில். அது அப்படியே ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக குருட்டுத்தனமாக போய் அதை பனிஷ் பண்ணாதீங்க. அப்போ ஃபைபர் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாதுன்னா டெஃபினட்டாக ஆகாது. ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாதுன்னா டெஃபினட்டாக ஆகாது. கார்போஹைட்ரேட்டை விட்டால் வெயிட் லாஸ் ஆகாதுன்னா ஆகாது. எல்லாத்துக்குமே லிசன் யுவர் பாடின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கேலரிஸை கவுண்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு நிறைய நான் ஃபைபர் எடுக்கிறேன், ஓரளவுக்கான ப்ரோட்டீன் எடுக்கிறேன், எக்ஸசைஸ்ன்னு சொல்லி என் பாடியை போட்டு அடின்னு அடித்து சாவடிக்கிறேன், அப்படி தான் எனக்கு வெயிட் லாஸ் நடக்குதுன்னா ஈஸியாக அந்த வெயிட் நீங்கள் விட்ட 1 மந்தில் ஈஸியாக டபுள் தி அமௌண்ட்டு ரீகெயின் ஆகும். பண்ணாதீங்க. உங்கள் பாடியை லிசன் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, கேக் சாப்பிடக்கூடாது, ஒயிட் சாப்பிடக்கூடாது, மைதா சாப்பிடக்கூடாது, ரைஸ் சாப்பிடக்கூடாது, ஒயிட் கலரில் இருக்க எதுவுமே நான் எடுக்க மாட்டேன், சுகர் கலரில் இருக்க எதுவுமே நான் எடுக்க மாட்டேன், நான் ஹெல்தி வே ஆஃப் ப்ரௌனி தான் சாப்பிடுவேன், நேச்சுரல் சுகரில் பண்ண ஸ்வீட்ஸ் தான் சாப்பிட்றேன். ஸ்வீட்ஸ்னால் அது ஸ்வீட்ஸ் தான். அதில் நீ ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் போட்டாலும் அது ஸ்வீட்டு தான். அதே கேலரிஸ் தான் அதுலேயும் இருக்கும். அதனால நீங்கள்
நார்மல் ப்ரௌனியை விட்டுட்டு நான் வந்து ப்ரௌன் சுகர் போட்ட ப்ரௌனி சாப்பிடுவேன், அப்போ எனக்கு வெயிட் லாஸ் ஆகும்ல அப்படின்னா அதெல்லாம் முட்டாள்தனம். அதெல்லாம் உங்களை ஏமாற்ற பண்ணுறதுக்கான ட்ரிக்கு. வீட்டில் பண்ண ப்ரௌனி, ராகியில் பண்ண முறுக்கு, சேம் அமௌண்ட் ஆஃப் ஆயில், சேம் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் தான் அதுலேயுமே இருக்கும். இதெல்லாம் உங்களோட அறியாமையை இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை என்ன தெரியுமா? உங்களோட ஹெல்த், ப்ரீஷியஸான ஒரு ஹெல்த். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? காசு பணம் வச்சுருக்கவன் பணக்காரன், நகை வச்சுருக்கவன் பணக்காரன், கார் வச்சுருக்கவன் பணக்காரவன் கிடையாது. நல்ல ஹெல்த் வச்சுருக்கவன் மட்டும்தான் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் பணக்காரன். ஹாஸ்பிட்டல் போகாமல், நான் ப்ளட் டெஸ்ட் பண்ணாமல், எனக்கு ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இல்லை, ஏதோ ஒரு டிசீஸ் எனக்கு இருக்குது, நான் வந்து ஹையர் டிசீஸை பற்றி பேசலை, மைனர் டிசீஸை பற்றி தான் பேசியிருக்கேன், இல்லாமல் 1 மாதம் அதிகபட்சம் 2 மாதம் நான் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கேன்னு சொல்கிறவங்க யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஜங்க் ஃபுட்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பைத்தியம் பிடிச்சி வாழ முடியாது. அதுக்காக ஜங்க் ஃபுட்டை மட்டுமே சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிட்டு எப்படி ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ண முடியுன்றது தான் நான் பேசலான்னு இருக்கேன். அதுக்காக எக்ஸசைஸே பண்ணக்கூடாது அப்படின்னா எக்ஸசைஸ் வேணும், கண்டிப்பாக பாடி மூவிங்கில் இருந்து தான் ஆகணும். அட் த சேம் டைம் பாடிக்கு கார்போஹைட்ரேட்டும் முக்கியம், ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் அதை ப்ரோட்டீனாக தான், வே ப்ரோட்டீனாக தான் எடுப்பேன்னா தேவையில்லை. உங்களுக்கு வந்துட்டு நார்மல் ப்ரோட்டீனை வெளியே கொட்டி கிடக்கு, அதை விட்டுட்டு 5000 6000 கொடுத்து ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்ணுன்னு எந்த அவசியமுமே கிடையாது. இதுதான் இப்போ சுற்றி இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களை போட்டு மண்டையை கழுவி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நாளையிலேருந்து என்னென்ன சாப்பிடலாம் ப்ரோட்டீனுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா, நாங்களும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறோம், எங்களுக்கு கலோரி டெஃபிசிட்லாம் வேண்டாம், ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் என்னையுமே பிளைண்டாக நம்ப வேணாம். எனக்கு இது ஒர்க் ஆச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பாடிக்கு அது செட் ஆகுதுன்னு உங்கள் பாடி சொல்லும். ஜஸ்ட் லிசன் டு யுவர் பாடி. வேறு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, கண்டவன் கண்டதை கதறிக்கிட்டு தான் இருப்பான். அதெல்லாம் உங்கள் மண்டைக்குள்ளே திணிக்காதீங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வெயிட் லாஸ் டயட்டுக்குள்ளே போயிட்டான்னு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை உங்கள் பாடிக்கு கொடுக்காதீங்க. உங்களுக்கு வேணுன்றதை சாப்பிடுங்க, கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க, அவ்வளவுதான். வெயிட் லாஸ் மாதிரி ஒரு ஈஸியான இது இல்லவே இல்லை. இதை நீங்கள் கேட்டோன்னா எத்தனை பேருக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் தி ஈஸியஸ்ட் திங்னா அது வெயிட் லாஸ் தான். பண்ணுறவங்க பண்ணால், ப்ராப்பராக கைட் பண்ணுறவங்க பண்ணால், உடனே வந்துட்டு நான் உங்களை கைட் பண்ணுறேன், கமெண்ட்டில் வந்து லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், PDF தரேன், லிங்க்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை 499 பே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த டயட் சார்ட் தரேன்னு நான் உங்களை சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கும் இந்த மாதிரி சரி எனக்கு இதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியாக ஒரு வெயிட் லாஸ்லாம் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா, எனக்கும் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். பாய் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.